வெல்கம் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிச்சான ஸ்வீட் கார்ன் ரைஸ். இது எப்படி செய்கிறதுனோ இதோட இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்வீட் கார்னை அரைச்சி ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். 6 பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் 2 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் அண்ட் கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு புதினா அண்ட் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இந்த கார்ன் ரைஸுக்கு 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 டீஸ்பூன்ஸ் கீ எடுத்துக்கோங்க. ஒரு 8 to 9 டீஸ்பூன்ஸ் ஆஃப் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. 4 டம்ளர் கோகோனட் மில்க்கு. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. ஹோல் கரம் மசாலாஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கீ, அப்புறம் கூடவே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு அரைச்ச ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 6 மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். அது டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததுக்கப்புறமா கேப்சிகமும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்ன் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கோகோனட் மில்க் கணக்கு பண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ டோட்டலாக 4 டம்ளர்ஸ் ஆஃப் கோகோனட் மில்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் மில்க் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீஃபும் புதினா லீஃபும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோடைய யம்மியான கார்ன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். விஷயம் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மதர் ஸ்பெஷல் கிச்சன் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தட், eat healthy and stay healthy. Tata bye.